திருப்பரங்குன்றம் தீபத்தூண்ல தீபம் ஏத்தி ஆகணும்ட்டு இந்துக்கள் ஆசைப்படுவதை விட அதிகமா அதை ஏத்த விடக்கூடாதுங்கிறதுல மற்றவங்க இந்து விரோதிகளும் இந்து துரோகிகளும் ஆசைப்பட்டு இருக்காங்க. ஏன்னா திருப்பரங்குன்றத்துல தேர்தல் நிற்கும் பொழுது இதே தாவேக வேட்பாளரும் சரி, அந்த நிர்மல்குமாரும் சரி, தீபத்தூண்ல தீபம் ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லி தான் வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. இப்ப ஜெயிச்சதுக்கு அப்புறம் அரசியல்வாதி வாக்கு குப்பை தொட்டின்ற மாதிரி அங்க போயிருச்சு. இப்ப என்ன சொல்றாரு அவர் 2 வருடங்களுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அதுதான் செய்வோம் அப்படின்றாரு. அப்ப 2 வருடத்துக்கு முன்னாடி இந்த ஆட்சி நாங்க மறுபடியும் அதே கட்சி ஓட்டு போட்டுக்க மாட்டாங்களா? அங்குள்ள இந்துக்கள் உங்களுக்கு எதுக்கு ஓட்டு போடணும் அதே நீங்க செய்யறதுக்கு அப்படின்னு அங்குள்ள ஒவ்வொரு இந்துக்களும் கொந்தளிச்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துறது மாதிரி சிறுபான்மைத்துறை அமைச்சர் ஷாஜகான் அவர் சொல்றாரு, இங்க இது இந்த பூமி மத நல்லிணக்கத்தை பேணி காக்கும் பூமி அப்படின்ட்டு. உங்களுடைய வேலை, சிறுபான்மை நலத்துறை அமைச்சரோட வேலை என்ன? சிறுபான்மை நலத்துக்கு என்ன செய்யலாம், அவங்களை எப்படி முன்னேற்றலாம், அவங்களுக்கு எப்படி கல்வி கொடுக்கலாம், அவங்களுக்கு எப்படி வேற என்ன செய்யலாம் அப்படின்னு அதை பத்தி யோசிங்க. நீங்க எங்களோட இந்து தர்மத்துல, இந்து சமயத்துல, சனாதனத்தை என்ன செய்யணும் நீங்க கத்துக் கொடுக்காதீங்க. ஏன்னா இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மீனை பங்கு போறதுக்கு பூனை நாட்டாம பண்ண வந்த கதையா இருக்குது. நாங்க மீன் பங்கு போட்டுப்போம், நீங்க பூனை இங்க நாட்டாம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்னு சொல்றாரு அவரு, இந்த பூமி ஆண்டோர்களாலும் சான்றோர்களாலும் கட்டி அமைக்கப்பட்டது அப்படின்ட்டு. உண்மை, தமிழகம் தெய்வீக தமிழகம் ஆன்றோர்களாலும் சான்றோர்களும் கட்டி அமைக்கப்பட்டது. அது எப்போ அது சீர்குலைக்கப்பட்டதுன்னா, அந்நிய ஆங்கிலேய கிறிஸ்தவர்களாலும் அந்நிய அரேபிய அடிமைகளான முஸ்லிம்களாலும் இந்த பூமி சீர்குலைக்கப்பட்டது. அதையும் மீறி கட்டி அமைச்சிட்டு வந்துட்டு இருக்கோம். அரசு நம்ம கையில இருக்குது. இந்த அகங்காரத்துல, ஆணவத்துல மறுபடியும் நாங்க தீபத்தூண்ல தீபம் ஏற்ற விடக்கூடாதுங்கிறதுக்கு என்னென்ன முயற்சி செய்யணுமோ அதை செஞ்சிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. இதை பத்தி யாரும் பேசவே கூடாது. சட்டத்துறை அமைச்சர் பேசுறாரு, சிறுபான்மைத்துறை அமைச்சர் பேசுறாரு, வேலையில்லாத வாஞ்சிநாதன் பேசிட்டு இருக்கான். அப்ப இந்துக்கள் என்றால் எவனாலும் நாட்டாமம் பண்ணலான் இருக்குது. இந்த சொல்லுவாங்கல்ல, டக்குனு சொல்லி பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, கையாளாகாதவன் பொண்டாட்டிக்கு கண்டவெல்லாம் புருஷனா அப்படின்ற மாதிரி இந்துக்கள் அவளை கேவலமா நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்க நம்ம என்னமோ கையாளாகாத மாதிரி கண்டவெல்லாம் இங்க புருஷகாசம் கட்டுறதுக்கு வந்துட்டு இருக்காங்க உட்காந்துட்டு. ஷாஜகான் சிறுபான்மைத்துறை அமைச்சர்னா சிறுபான்மை நலத்துக்கு மட்டும் என்ன செய்யணும்னு யோசிங்க. நீங்க இந்து மதத்துக்கு என்ன பண்ணணும், இந்து தர்மத்துக்கு என்ன பண்ணணும் நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சட்டத்துறை அமைச்சருக்கு அதே தான். பெரும்பான்மை மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டது நீங்க 2 வருடத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அது செய்யறதுக்கு கிடையாது. உங்களுக்கு ஓட்டு போடல. மாற்றம் தருவோம், மாற்றம் தருவோம், என்னமோ தூய சக்தி அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. அதை நம்பிதான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. மக்களை முட்டாளாக்கும் செயலில் திராவிட கட்சிகள் எப்படி செஞ்சோ அதே போல நீங்களும் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, திராவிட கட்சிகள் போன குப்பைக்கு தான் தாவேக்காவும் போய் சேரும். உங்க முதலமைச்சர் நான் புதுமையான ஆட்சி தருவேன், எல்லாருக்குமான ஆட்சி தருவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்குள்ள தலை ஒழுங்கா பேசிட்டு இருக்குது. ஆனா வாள்கள் வேற விதமா ஆடிட்டு இருக்குது. பொதுவாகவே தமிழகம் முழுசும் இருக்குது. இந்தியா முழுவதும் சொல்றாங்க, இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கும் தேசத்தில் கிறிஸ்தவர் முதலமைச்சரா இருக்காரு, கிறிஸ்தவர் சபாநாயகரா இருக்காரு, கிறிஸ்தவர் தான் முக்கியமான பொறுப்புகளில் இருக்காங்க, இந்துக்களுக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே போல அந்த சூழலில் நீங்க திருப்பரங்குன்றம் தீபத்தூண்ல தீபம் ஏற்ற விட மாட்டோம், 2 வருஷம் நடந்து என்ன நடக்கும் அப்படின்றது பாத்தீங்கன்னா, அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா இந்துக்களுக்கு செய்யப்படும் மாபெரும் துரோகம்.